வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 30 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்றின் போக்கில் சிறு மாறுதல் ஏற்பட்ட காரணத்தினாலே நேற்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தீவிரமில்லாத மழைப்பொழிவு இருந்தது. இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் 105.6 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 11 சென்டிமீட்டர் மழை. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் மழைப்பொழிவு தான் 4, 5, 3 என்று மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்களை ஒட்டியும் மழை பொழிந்திருக்கிறது. திருவிடைமருதூருக்கு வடக்கே 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்ட எல்லையோரம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு பழையூர் மற்றும் இதெல்லாம். நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை கொஞ்சம் பின்னடைவு தான். கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர், கரூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்த்த மழை எட்டவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் நேற்று முன்தினத்தை விட சற்று கூடுதல் பரப்பில் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் குறைவாக இருந்தது. இன்றைக்கு அதே அளவு இருக்கும். நாளையிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து. இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் வழக்கம் போல் முத்துப்பேட்டை, அலையாத்தி காட்டு பகுதி மழைப்பொழிவு. முத்துப்பேட்டை நகரத்திற்கும் மழை பொழிந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டைக்கு தெற்கே தம்பிக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டு பகுதி. அப்படியே பார்த்தீங்கன்னா மணமேல்குடியை ஒட்டிய கடற்பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. இப்பொழுது இன்றைக்கு இதற்கு பிறகு இது செயலிழந்து விடும். பொழுது விடியும் பொழுது அதற்கு பிறகு மதியம்தான் மழை உண்டாகும். அந்த மழைப்பொழிவு தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு உண்டாகும். மதியம் ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் அப்படியே பரவலாக மழைப்பொழிவு உண்டாகும். இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு வழக்கம் போல் இந்த வால்பாறை மற்றும் அதற்கு தெற்கையும் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி, அதாவது இந்த பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நேற்றைக்கு போலவே தான் இன்றைக்கும் தெரிகிறது காற்றோட போக்கு. ஆனால் நாளை முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழை எதிர்பார்க்கலாம். நாளை ஒருவேளை நாளையும் இன்று போல் இருந்துவிட்டால் கண்டிப்பாக மழை ஒதுக்காது. வரக்கூடிய நாட்களில் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து பரவலாகிவிடும். கண்டிப்பாக 2ஆம் தேதியிலிருந்து இன்னும் கூடுதல் பரப்பளவு தொடங்கிடும். 3ஆம் தேதியிலிருந்து உறுதியாக நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், தென் கடலோரம், தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதி, இப்படி டெல்டா மாவட்டங்கள் என்று மழைப்பொழிவு வந்துடும். அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கிடைக்கும். கண்டிப்பாக 100% உறுதியாக வடகடலோரத்தின் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் வரக்கூடிய 3ஆம் தேதி சனிக்கிழமையிலிருந்து மழைப்பொழிவு கிடைப்பதற்கு சாதகம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு வரக்கூடிய 3ஆம் தேதி மாலை இரவு மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பதி, திருத்தணி, வேலூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள ஊத்துக்கோட்டை பகுதியிலிருந்து உருவாகி வடகடலோர பகுதிகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நாளில் 3ஆம் தேதி கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களிலிருந்து கிழக்கு நோக்கி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு காற்றோட வேகம் சற்று வடக்கு நோக்கி இருக்கும் என்பதன் காரணமாக மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் கிழக்கு நோக்கி வந்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் அன்றைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. வரக்கூடிய சனிக்கிழமை 3ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் இடைப்பட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பே தெரிகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சற்று நினைவுடன். இந்த நாளிலே வரக்கூடிய 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலே வடகடலோர மாவட்டங்களிலே சாலை பணிகள் மற்றும் பல்வேறு முக்கிய பணிகள் இருந்தால் மாலை இரவு நேர மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது வடகடலோரத்திற்கு. வரக்கூடிய சனிக்கிழமை 3ஆம் தேதி, இன்றைக்கு புதன், நாளை வியாழன், 2 நாட்களுக்கு பிறகு. அதே நேரத்தில் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கும். 3ஆம் தேதியிலிருந்து தான் நல்ல மழைப்பொழிவு பரவலாகிறது. 2ஆம் தேதியே கொஞ்சம் கிடைக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து தான் இருக்கும். இருந்தாலும் மழைப்பொழிவு நேற்று போல் 10 சென்டிமீட்டர் கன்னியாகுமரி அருமனையில் பெய்தது போல தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 5, 8, 7, 10 என்று இருக்கும். டெல்டா மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் கரூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு 3ஆம் தேதியிலிருந்து தான், 2ஆம் தேதியிலிருந்து தான் அதிகரிக்கும். 3ஆம் தேதி 100% உறுதியாக வட கடலோரத்திற்கு ஏற்கனவே ஆந்திர பகுதியிலிருந்து
கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு 16 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கொடுத்தது போல வரக்கூடிய 3-4 தேதிகளிலே வாய்ப்பு தெரிகிறது. 3ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி காற்று கடலோரம் வழியாக தொட்டு மேற்கு திசை காற்றும் தெற்கு திசை காற்றும் குவியும் இடம் அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியா வரக்கூடிய 4ஆம் தேதி 5ஆம் தேதி மேலும் பரவலாகும் மழை. டெல்டா மாவட்டங்களுக்கு 4ஆம் தேதி கனமழை வாய்ப்பு தெரிகிறது. டெல்டா மட்டும் இல்லைங்க, 3ஆம் தேதியிலிருந்தே மழைப்பொழிவு தீவிரம். 3ஆம் தேதி வடகடலோரம் உறுதியாக இருக்கிறது. 4ஆம் தேதி டெல்டா மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழை தெரிகிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமழை 8, 10 என்று பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்க. 4ஆம் தேதி 3ஆம் தேதியே வடகடலோரத்திற்கு 8, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் ஆங்காங்கே. அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களிலையும் மத்திய முள் மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதனைத் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டின் அக்னி நட்சத்திரத்தை போக்கும் வகையில், அக்னியை விரட்டும் வகையில், அனல் காற்றை விரட்டும் வகையில் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. ஆக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. உங்களுக்காக 2 நாள் கூடுதல் தீவிரம், அதாவது 2 நாள் தீவிரம் குறைந்தே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 2 நாட்கள் கழித்து எதிர்பார்த்த மழைப்பொழிவு எல்லாமே சேர்த்து பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு இன்றைக்கு பெய்ய வேண்டிய மழை நாளைக்கு கூட கொஞ்சம் ஒதுக்கினாலும் வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து 3, 4, 5 தேதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். 3லிருந்து உறுதியாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் விரைந்து தங்கள் அறுவடை பணியை முடித்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எந்த பணியாக இருந்தாலும் 3ஆம் தேதியிலிருந்து அது வடகடலோரத்தில், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்தில் சாலை பணிகள் மற்றும் அனைத்து மாவட்டத்திற்கு 3ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய சாலை பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகள் போன்றவற்றை டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் மற்றும் மரக்காணம் பகுதி மற்றும் பழவேற்காடு பகுதி உப்பள பணிகளை 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள் உப்பை சேமித்து விடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 2ஆம் தேதி வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தேதி உறுதியாகி இருக்கு பழவேற்காடு முதல் புதுச்சேரி வரைக்கும், அதில் மரக்காணமும். அதே போல் 4ஆம் தேதி வேதாரண்யம் பகுதிக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றிலிருந்து என்று வேணாலும் பெய்யலாம். ஆடல் 3ஆம் தேதியிலிருந்து தூத்துக்குடி உள்ளிட்ட தென்கடலோரத்திற்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. ஆக வானிலையோட சுருக்கம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாளைக்கு தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் 2ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகிறது. 3, 4 கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் 10, 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது 3, 4 தேதிகளில். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும், பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.